ஓட்ஸை ஊற வைத்து சாப்பிடுவதால் நமக்கு என்ன பயன்? ஓட்ஸை 6 - 8 மணி நேரம் வரை ஊற வைத்து சாப்பிடுவது மென்மையான அமைப்பை வழங்குவதுடன் சிலருக்கு செரிமானத்திற்கு வசதியாக இருக்கிறது. மேலும் இரவு முழுவதும் குளிர்சாதன பெட்டியில் ஊறவைத்து தயாரிக்கும் ஓவர் நைட் ஓட்ஸ் காலை நேரத்தில் சத்தான மற்றும் எளிதான காலை உணவாக இருக்கலாம். குறிப்பு 2. பருப்பை ஊறவைத்த பிறகு சமைக்க வேண்டுமா? பருப்பு மற்றும் பயிறு வகைகளை ஊறவைத்து சமைப்பது அவை விரைவாக வெந்து மென்மையாக மாற உதவுகிறது. மேலும் சில இயற்கை சேர்மங்களின் அளவை குறைத்து சிலருக்கு செரிமானத்திற்கு வசதியாக இருக்கிறது. பருப்பு வகையை பொறுத்து 4 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரம் வரை ஊறவைத்து சமைப்பது ஒரு நல்ல சமையல் பழக்கமாகும். பூண்டை நறுக்கியவுடன் சமைக்கிறீர்களா? இந்த விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள். பூண்டை நறுக்கிய பிறகு 10 - 15 நிமிடங்கள் வைத்துவிட்டு சமைப்பது அலிசின் உருவாக உதவலாம். அலிசின் என்பது பூண்டில் உருவாகும் இயற்கை சேர்மமாகும். அதனால் பூண்டை நறுக்கியவுடன் உடனே அதிக வெப்பத்தில் சமைப்பதை விட சிறிது நேரம் காத்திருந்து பயன்படுத்துவது ஒரு நல்ல சமையல் பழக்கமாக இருக்கிறது. உங்கள் சமையலில் மஞ்சளை நீங்கள் எப்போது சேர்க்கிறீர்கள்? மஞ்சளில் உள்ள குர்குமின் அதிக நேரம் அதிக வெப்பத்தில் சமைக்கும்போது ஓரளவு குறையக்கூடும். அதனால் நீண்ட நேரம் கொதிக்க வைக்கும் உணவுகளில் மஞ்சளை இறுதி கட்டத்தில் சேர்ப்பது ஒரு நல்ல நடைமுறையாக இருக்கிறது. மேலும் சிறிதளவு கருப்பு மிளகு சேர்ப்பது குர்குமின் உறிஞ்சுதலை ஆதரிக்க உதவுகிறது. பழங்களை ஜூஸாக குடிப்பது முழு பழமாக சாப்பிடுவது இதில் எது நல்லது? முழு பழமாக சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கும் நார்ச்சத்து நிறைய உணர்வை ஆதரிக்கவும் சர்க்கரை உடலில் மெதுவாக உறிஞ்சப்படுவதும் உதவுகிறது. அதே பழத்தை ஜூஸாக குடிக்கும்போது நார்ச்சத்து குறைய வாய்ப்புள்ளது. எனவே முடிந்தவரை பழங்களை முழு பழமாக சாப்பிடுவது சிறந்த தேர்வாக இருக்கிறது. விலை உயர்ந்த பாத்திரம் வாங்கினால் மட்டும் போதுமா? சமையலுக்கு பயன்படுத்தும் எண்ணெயின் வகை, அளவு மற்றும் சமைக்கும் வெப்பநிலை ஆகியவை பாத்திரத்தை விட அதிக முக்கியத்துவம் பெறுகின்றன. எந்த பாத்திரமாக இருந்தாலும் அதிக வெப்பத்தில் நீண்ட நேரம் எண்ணெயை சூடாக்குவதை தவிர்ப்பது நல்லது. தேவையான அளவு எண்ணெயுடன் சமநிலையான சமையல் முறையை பின்பற்றுவது ஆரோக்கியமானத்திற்கு சிறந்தது. எலுமிச்சையை சூடான நீரில் பிழிந்து குடித்தால் வைட்டமின் சி குறைகிறதா? வாங்க பார்க்கலாம். வைட்டமின் சி அதிக வெப்பத்திற்கு உணர்திறன் கொண்ட ஒரு ஊட்டச்சத்து. மிகவும் கொதிக்கும் நீரில் எலுமிச்சையை பிழிவதை விட வெதுவெதுப்பான நீரில் சேர்ப்பது வைட்டமின் சியை சிறப்பாக பாதுகாக்க உதவுகிறது. அதனால் நீர் சிறிது ஆறிய பிறகு எலுமிச்சை சாறை சேர்ப்பது ஒரு நல்ல பழக்கமாக இருக்கிறது. உணவை மீண்டும் மீண்டும் சூடாக்குவது நல்லதா இல்லை கெட்டதா? சமைத்த உணவை மீண்டும் மீண்டும் சூடாக்குவது அதன் சுவை மற்றும் தரத்தை பாதிக்கிறது. தேவையான அளவை மட்டும் எடுத்து நன்றாக சூடாக்கி சாப்பிடுவது உணவின் தரத்தையும் பாதுகாப்பான உணவு பழக்கத்தையும் ஆதரிக்க உதவுகிறது. மீதமுள்ள உணவை குளிர்சாதன பெட்டியில் சரியான முறையில் சேமிப்பது மிகவும் முக்கியமானது. நாம் சாப்பிட்டவுடன் உடனே தண்ணீர் குடிப்பது நல்லதா? உணவு சாப்பிட்ட உடனே தண்ணீர் குடிப்பது செரிமானத்தை பாதிக்கும் என்ற நம்பிக்கைக்கு வலுவான அறிவியல் ஆதாரம் இல்லை. இருப்பினும் ஒரே நேரத்தில் அதிக அளவு தண்ணீர் குடிப்பதை விட தேவைக்கேற்ப மிதமான அளவில் தண்ணீர் குடிப்பது பலருக்கு வசதியாக இருக்கும்.
நாள் முழுவதும் போதுமான நீர் சத்தை பராமரிப்பதே முக்கியமானது. காய்கறிகளை வெட்டிய பிறகு கழுவுவது சரியா? காய்கறிகளை வெட்டுவதற்கு முன் நன்றாக கழுவுவது பொதுவாக பரிந்துரைக்கப்படுகிறது. வெட்டிய பிறகு கழுவினால் வைட்டமின் சி மற்றும் ஃபோலேட் போன்ற சில நீரில் கரையக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் குறைய வாய்ப்புள்ளது. அதனால் முதலில் கழுவிய பின்னர் வெட்டி சமைப்பது ஒரு நல்ல சமையலுக்கு உகந்தது ஆகும். பசலைக்கீரை சாப்பிடும்போது இந்த தவறை மட்டும் செய்யாதீர்கள். பசலைக்கீரையில் இரும்பு சத்து இருந்தாலும் அதில் உள்ள ஆக்சலேட் காரணமாக இந்த இரும்பு சத்து முழுமையாக உடலால் உறிஞ்சப்படாமல் இருக்கிறது. அதனால் எலுமிச்சை, நெல்லிக்காய் அல்லது ஆரஞ்சு போன்ற வைட்டமின் சி நிறைந்த உணவுகளோடு சேர்த்து சாப்பிடுவது இரும்பு சத்து உறிஞ்சுதலை ஆதரிக்க உதவுகிறது. வாழைப்பழத்தில் இருக்கும் இந்த சத்து இதயத்திற்கு ஏன் முக்கியம்? வாழைப்பழத்தில் இயற்கையாக இருக்கும் பொட்டாசியம் உடலில் சோடியத்தின் சமநிலையை ஆதரிக்க உதவுகிறது. இதன் மூலம் இயல்பான இரத்த அழுத்தத்தை பராமரிக்கவும் இதய தசைகள் மற்றும் நரம்புகளின் சீரான செயல்பாட்டை ஆதரிக்கவும் உதவுகிறது. சமநிலையான உணவின் ஒரு பகுதியாக வாழைப்பழத்தை அளவோடு சேர்த்து கொள்வது நல்ல தேர்வாகிறது. சாப்பிட்ட பிறகு 10 நிமிடம் நடந்தால் நமக்கு கிடைக்கும் பலன்கள். உணவு சாப்பிட்ட பிறகு 10 - 15 நிமிடங்கள் மெதுவாக நடப்பது செரிமானத்தை ஆதரிக்கவும் உணவுக்கு பிறகு ஏற்படும் இரத்த சர்க்கரை உயர்வை இயல்பாக நிர்வகிக்க உடலுக்கு உதவவும் செய்யலாம். கடுமையான உடற்பயிற்சிக்கு பதிலாக மெதுவான நடைப்பயிற்சி பலருக்கும் எளிதாக பின்பற்றக்கூடிய ஆரோக்கியமான பழக்கமாகும். கல்லீரல் இரவில் என்ன வேலை செய்கிறது? நாம் தூங்கும் நேரத்தில் கல்லீரல் அமைதியாக வேலை செய்து கொண்டேதான் இருக்கும். உடலில் உருவாகும் சில கழிவுப் பொருட்களை செயலாக்கவும் ஊட்டச்சத்துக்களை சேமித்து தேவையான நேரத்தில் பயன்படுத்த உதவுகிறது. உடலின் வளர்சிதை மாற்றத்தை ஆதரிக்கவும் கல்லீரல் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனால் தரமான தூக்கமும் சமநிலையான உணவும் கல்லீரல் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுகிறது. தாகம் எடுக்கும் வரை காத்திருக்க வேண்டாமே. தாகம் எடுப்பது உடலுக்கு நீர் தேவைப்படுவதற்கான ஒரு அறிகுறியாகும். நாள் முழுவதும் சிறிய அளவுகளாக தண்ணீர் குடிக்கும் பழக்கம் உடலின் இயல்பான நீர்சத்து சமநிலையை பராமரிக்க உதவும். வெப்பமான காலநிலை, உடற்பயிற்சி அல்லது அதிக வியர்வை ஏற்பட்டால் உடலின் தேவைக்கேற்ப கூடுதல் நீரும் அவசியமாக இருக்கிறது. தூக்கம் என்பது ஓய்வு மட்டுமல்ல, மூளையின் சுத்திகரிப்பு நேரமும் கூட. இரவில் நாம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது மூளையின் கிளிம்பாட்டிக் அமைப்பு இயற்கையான சுத்திகரிப்பு செயல்முறையை ஆதரிக்கிறது. நாள் முழுவதும் தேங்கும் கழிவுப் பொருட்களை அகற்ற உதவுவதால் போதுமான மற்றும் தரமான தூக்கம் மூளையின் ஆரோக்கியத்தையும் நினைவாற்றலையும் பராமரிக்க உதவுகிறது. தினமும் சீரான நேரத்தில் உறங்கும் பழக்கத்தை உருவாக்குவது நல்லது. சாப்பிட்ட உடனே படுத்துக்கொள்வது நல்லதா? உணவு சாப்பிட்ட உடனே படுத்துக்கொள்வது சிலருக்கு அமிலம், மேலேறுதல் அல்லது செரிமான அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடும். பொதுவாக உணவுக்கு பிறகு 2 - 3 மணி நேர இடைவெளி விட்டு உறங்குவது செரிமானத்தை ஆதரிக்க உதவுகிறது. இரவு உணவை அளவோடு சாப்பிடுவதும் ஒரு நல்ல பழக்கமாக இருக்கிறது.